the bell icon on YouTube and don't miss another update. அக்டோபர் 7க்கு அப்புறம் ஹமாஸோட தலையெழுத்து மாற்றி எழுதப்பட்டாச்சு அப்படிங்கிறது எவ்வளவு தூரம் உண்மையோ அதே அளவு உண்மை இஸ்ரேலோட தலையெழுத்தும் மாற்றி எழுதப்பட்டாச்சுங்கிறது தான். காரணம் என்ன அப்படின்னா, அக்டோபர் 7க்கு முன்னாடி வரையும் இஸ்ரேலை யாராலையும் தொட முடியாது அப்படிங்கிற ஒரு பார்வை இருந்துச்சு. அக்டோபர் 7 அது ஹமாஸ் சுக்குநூறா உடைச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் இஸ்ரேலோட உளவுத்துறை பேரு பயங்கரமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த பேரும் போச்சு. இஸ்ரேலோட அரசியல்வாதிகள் அவர்களும் ஊழல்வாதிகள் தான். பெரிய அளவு மாத்தி மாத்தி அரசியல் செஞ்சு பதவி வெறியோட சண்டை போட்டுக்கக்கூடிய ஆட்கள் தான். இருந்தாலும் பொது பிரச்சனையில ஒரே திசையை நோக்கி தான் பயணிப்பார்கள் அப்படின்னு ஒரு விஷயம் இருந்துச்சு. அதுவும் காணாம போச்சு. இப்படி 3 முக்கியமான விஷயங்களும் அக்டோபர் 7க்கு அப்புறம் இஸ்ரேல் கையை விட்டு போயிருச்சு. அதே மாதிரி அமெரிக்காவா இருந்தாலும் சரி, இஸ்ரேலா இருந்தாலும் சரி, இன்னொரு நாட்டுக்குள்ள போய் மொத்த நாடை கண்ட்ரோல் எடுத்து வழி நடத்துறது அப்படிங்கிறது முடியவே முடியாத ஒரு காரியம்தான். இன்னும் சொல்லப்போனா மொத்த நிலப்பரப்பை கண்ட்ரோல் எடுக்கிறதும் முடியாத ஒரு விஷயம்தான். கொஞ்சம் நிலப்பரப்பை கண்ட்ரோல் எடுத்துட்டு மற்ற ஊரை சுத்தி அழிச்சு போடலாம், அந்த நிர்வாகத்தை கெடுத்து விடலாம், அந்த மக்களோட தலையெழுத்தை மாத்தி அமைக்கலாம். ஆனா அங்கேயே உட்கார்ந்து ஆள முடியுமா அப்படின்னு கேட்டா முடியாது. அப்படிங்கிறனால தான் அமெரிக்க படைகளே பல்வேறு நாடுகள் பல்வேறு தளங்களை விட்டு வெளியேறினாங்க. இஸ்ரேலுக்கும் அதே நிலைமை தான். நிலப்பரப்பு சின்னதோ பெருசோ அங்க உள்ள மக்கள்களால தான் ஆள முடியும் அப்படிங்கிறது இப்ப இஸ்ரேல் காசா யுத்தத்துல நிரூபணம் ஆயிருச்சு. இஸ்ரேல் ரொம்ப வேகமா உள்ளுக்குள்ள போச்சு. அதுவுமே பெருசா யாரும் எதிர்பார்க்கல. ஆனா அதுக்கப்புறம் உள்ள போனதுக்கு அப்புறம் எல்லாருக்கும் ஒரு பயமே வந்துருச்சு. காரணம், பெஞ்சமின் நெதன்யாகு சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட் எதுவுமே அவர் காசா நிலப்பரப்பை விட்டுட்டு வெளியில வர மாதிரியே இல்லை. யார் கையிலையும் ஒப்படைக்க மாட்டோம், ஐநா கிட்டையும் ஒப்படைக்க மாட்டோம், பிஎல்ஓ கிட்டையும் ஒப்படைக்க மாட்டோம், ஹமாஸை விரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் சொல்லுங்கயா அப்படின்னா வாயை திறக்கிறதே இல்லை. இவர்களே வச்சுக்கலாம், இல்லை இவர்களே ஆளலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலையில இஸ்ரேல் அந்த நாட்கள்ல இருந்துச்சு. ஆனா அது 2 நாட்களுக்கு மேல நீடிக்கல, தவிடுபடி ஆயிடுச்சு. இப்ப 2 மாதங்களுக்கு அப்புறம் சுத்தமா நீடிக்கவே இல்லை. ஏன் அப்படின்னா, இவ்வளவு நாள் நார்த்தன் சைடுக்குள்ள காசா மக்களை நுழைய விடாம தடுத்து வச்சிருக்காங்க. அங்க போரே நடக்கலையே, நாங்க போறோம் அப்படின்னா நோ நோ நோ, அது உனக்கு சொந்தமே இல்லாத நிலப்பரப்புங்கிற மாதிரிதான் அடிச்சு விரட்டினாங்க. துப்பாக்கி சூடு நடந்துச்சு, நம்மளே விரிவா பார்த்தோம். இப்ப அந்த பகுதிகளில் இருந்து இராணுவம் பின்வாங்கிருச்சு. அதாவது ஐடிஎஃப் அந்த பகுதியை கைவிட்டுட்டு பின்வாங்கிட்டாங்க. ஏறக்குறைய அக்டோபர் 7க்கு அப்புறம் இஸ்ரேல் இராணுவம் ஐடிஎஃப் உள்ள போயிட்டு பெரிய அளவு பின்வாங்கிறது இதான் முதல் முறை. காசா மக்களுக்கு இது ஒரு வெற்றி தான். ஹமாஸ் வெற்றி தோல்விலாம் இங்க பார்க்க தேவையில்ல. காசா மக்களுக்கு வெற்றி. ஏன்னா அவர்களுக்கு சொந்தமான நிலப்பரப்பு, அவர்களுக்கு சொந்தமான வீடு உடைமை எல்லாம் இருக்கு. இடிஞ்சு போனாலும் இருக்கு, என்னமோ இருக்கும். இல்லாம போனாலும் அந்த பகுதி அவர்களுக்கு தான். அந்த பகுதிக்குள்ள அந்த மக்கள் நகர ஆரம்பிச்சிருக்காங்க. ஐடிஎஃப் பின்வாங்கி இருக்கு. மக்கள்கள் பெரிய ஒரு மகிழ்ச்சியோட தான் திரும்ப உள்ளுக்குள்ள வராங்க. அதாவது உள்ள வரோம், நம்ம இடத்துக்குள்ள நம்ம மீண்டும் வரோங்கிற சந்தோஷம் மட்டும்தான். வேற அங்க ஒண்ணுமே கிடையாது. வீடுகள் கிடையாது, அவர்கள் சேர்த்து வச்ச எந்த பொருள் உடைமை எதுவும் கிடையாது. இன்னும் சொல்லப்போனா பல நாட்களுக்கு அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் எதுவும் இல்லாம தவிக்க போறார்கள். ஆனா ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருந்து, நெருக்கத்துல இருந்து தனக்கான ஒரு நிலப்பரப்புக்குள்ள வரும்போது அந்த மக்களோட மகிழ்ச்சி அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. அதே சமயம் ஐடிஎஃப் பின்வாங்கறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா 2 காரணம். ஒன்று, அந்த பகுதியில் ஹோல்டு பண்ற மூலியமா செலவு அப்படிங்கிறது ஜாஸ்தி ஆகுது. போர்க்காலங்களில் போட்ட பட்ஜெட்டை காட்டிலும் ஒரு நாடு கூடுதலாக பட்ஜெட் போட்டு போக வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படும். இஸ்ரேலை பொறுத்தவரை அவர்கள் பட்ஜெட்டெல்லாம் தூக்கி சாப்பிட்டு எங்கேயோ போயிட்டாங்க. அப்படி போகும்போது இன்னமும் கணிசமான வீரர்களை இந்த பகுதியில் வச்சிருக்கிறது பொருளாதார சிக்கலையே ஏற்படுத்திடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் இஸ்ரேல் இராணுவத்துக்கு வந்துருச்சு, அரசாங்கத்துக்கு வந்துருச்சு. அதே மாதிரி பல இடங்கள்லையும் ஐடிஎஃபோட உயிரிழப்புகள் ஜாஸ்தி ஆகுது. அதுக்கு அந்த உயிரிழப்புகளை தாண்டி இவர்களோட பெரிய அளவு இராணுவ தளவாடங்களும் அங்க சிதைக்கப்படுது. அதுவுமே பெரிய அளவுல இவர்களுக்கு பாதிப்பு. இந்த 2-3 பாதிப்புகளையும் சமாளிக்க பெரிய அளவுல பல பகுதிகளில் இருந்து படைகளை பின்வாங்கினா மட்டும்தான் நம்மளால தப்பிக்க முடியும். ஆக்ரோஷமான போரை தொடர்ந்து நடத்தவே முடியாது.
பேச்சுவார்த்தை, போர் நிறுத்தம் இத நோக்கி போனா தான் நம்மனால கொஞ்சமாச்சும் மீள முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்ப புரிஞ்சுக்கிச்சு. அமெரிக்கா இதத்தான் முதல்ல இருந்து அழுத்துச்சு. "டேய் நானே ஆப்கானிஸ்தான் போய் தவிச்சுட்டேன். நீ எல்லாம் எம்மாத்தரன்டா" அப்படின்னு சொன்னப்ப காதுலயே வாங்கிக்கல. இப்ப ஓரளவுக்கு அவர்களுக்கு புரிஞ்சிருச்சாட்டுக்கு. அதனால ஐடிஎஃப் இந்த 3 காரணங்கள் பின்வாங்குறார்கள். அதே சமயம் இந்த பக்கம் இந்த பின்வாங்குற செய்தி ஃபிளாஷ் ஆகறதுக்கு முன்னாடியே கத்தார்ல அமெரிக்கா பெரிய அளவு அழுத்தங்கள குடுக்க ஆரம்பிச்சிருச்சு. காரணம் பேச்சுவார்த்தை டேபிள்ல இந்த நார்த்தன் பகுதியிலிருந்து பின்வாங்கணும் அப்படிங்கிறதே ஒரு கோரிக்கையா இருந்துச்சு. இப்ப இத பின்வாங்குறது மூலியமா ஒரு தெளிவான சிக்னல இஸ்ரேல் குடுத்திருக்கு. ஓரளவுக்கு அவர்கள் இறங்கி வருவார்கள். அதனால பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சு நிரந்தரமா ஒரு போர் நிறுத்தத்த கொண்டு வந்துருவோம். மத்ததெல்லாம் அப்புறமா பார்த்துக்குவோம்னு அமெரிக்கா கத்தாருக்கு இப்பவே பிரஷர் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. வெளியில அதாவது இஸ்ரேல் வெளியில தன்னோட வேலைய வழக்கம் போல காட்டுது. தளபதிகள போட்டு தள்ளுறாங்க. இன்னும் இருக்கக்கூடிய நபர்களும் மேல போயிருவீங்க அப்படின்னு சொல்லி ஆக்ரோஷமா அறிக்கையெல்லாம் விடுறார்கள். அது ஒரு பக்கம் தீவிரமான ஒரு விஷயம் தான். அது வழக்கமாவே இஸ்ரேல் இந்த பக்கம் பிஎல்ஓவை ஒரு காலத்துல வேட்டையாடுச்சு. இந்த பக்கம் ஹமாஸையும் வேட்டையாடுச்சு. இன்னும் பல இயக்கங்களை வேட்டையாடிக்கிட்டு தான் இருக்கு. இது இவர்களுக்குள்ள ஒரு ராணுவ நடவடிக்கையா சுத்தி சுத்தி வரும். இது ஓகே. ஏத்துக்கலாம். யாரு வல்லவனோ அவனுக்கு இடம் உண்டுங்கிற மாரி போயிரலாம். காசா நிலப்பரப்பு அந்த மக்கள் தப்பிச்சிடுறாங்கல்ல. ஏறக்குறைய அவர்களுக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கைக்கு இப்ப ஓரளவுக்கு தெரியுது. சண்டை நின்றும் அப்படிங்கிற ஒரு தோற்றம் வந்திருக்கு. அந்த மகிழ்ச்சியோட நார்த்தன் சைடுல இருக்கிற மக்கள் மாரியே ஒட்டுமொத்த காசா ஸ்ட்ரிப் மக்களுக்கும் கிடைச்சாலும் சந்தோஷம். நார்த்தன் பகுதி மக்களுக்கு இது அப்படியே தொடர்ச்சியா வந்தாலும் ஓகே தான். ஏன்னா இவனுங்கள நம்பவே முடியாது. திடீர்னு ஒரு ஆக்ரோஷத்தோட உள்ளுக்குள்ள போய் ஆள்க தான். அதனால இது நிரந்தரமா அந்த மக்களோட இன்னைக்கு தெரியிற சிரிப்பு நிரந்தரமா இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஒட்டுமொத்த உலகத்தோட எண்ண ஓட்டமும். ஆனா ஒவ்வொரு களத்தை யாரும் முடிவு பண்றதில்ல. ஏதோ ஒரு ராக்கெட் தான் முடிவு பண்ணுது. அந்த ராக்கெட் வெடிக்காம இருந்தா நல்லது.